எப்ப எப்ப யாராவது பெண்ணு தாங்கவே. இப்ப வரும்போது அதுல இருந்து பேப்பர் வாங்கும்போது பெண்ணு வாங்கிட்டு வர வேண்டியது தானே. போ, மறுபடியும் போய் பெண்ணு வாங்கிட்டு வந்து உட்காரு. வேற பெண்ணு இல்லாம எப்படி எழுத வைக்கிறீ? எப்ப யாராவது 2 பேனா வச்சிருந்தா ஒரு பேனா தாங்கவே. இப்ப நாங்க என்ன பவுச் எல்லாம் வீட்ல இருந்து வரும்போது எடுத்துட்டா வந்தோம். ஒண்ணு எடுத்துட்டு வரல. நான்லாம் பாரு கீழ தான் வச்சு எழுதுற. ஓம் நமச்சிவாய. நீ அது நோட் எல்லாம் கொண்டு வந்திருக்க. நோட் கொண்டு வந்தவ வீட்ல இருந்தே பெண்ணு கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே. ஆமா, பெண்ணு இல்லாதவங்க எல்லாத்தையும் வீட்ல வச்சுட்டு வந்திருக்கா. வெறும் நோட்டை வெறும் கையை ஆட்டிக்கிட்டு. இவ எல்லாம் இங்கே தானே தாராவன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். மறுபடியும் போய் வாங்க சோம்பலா இருக்கு. எத்தனை முறை எந்திரிச்சு இந்த கூட்டத்தில் போயிட்டு வர்றது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு மாதிரி இருக்குல்ல. அப்ப நீ எழுதாண்டா, சும்மா வச்சுக்கிட்டே நாங்களா எழுதுறோம். எழுதிட்டு மறுபடியும் பேப்பர் வேணா வாங்கிட்டு இருந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க நானும் தரமுண்டே. நான் எழுதணும். நான் எல்லா பாடத்துலையும் பாஸ் ஆகணும். இந்த வருஷம் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓம் நமச்சிவாய் எழுத போறேன். அதனால நான் யாருக்கும் தரமாட்டேன். விடியறதுக்குள்ள ஒரு 100 பேப்பராவது எழுத போறேன். ஏ அப்பா, அது 100 பேப்பர் கை உடைஞ்சு செத்து கிடக்காதடா. இந்த பேப்பர்ல நீ ஓம் நமச்சிவாயன்னு 100 பேப்பர் எழுதுறதுக்கு பதிலா வீட்ல இருந்து புக் எடுத்துட்டு வந்து படிச்சாலே நீ பாஸ் ஆயிரலாம்ல. இப்ப சொன்னாலே சோனி, இது கரெக்டான பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். அப்படி படிச்சு பாஸ் ஆகுறதா இருந்தா எதுக்கு நான் ஓம் நமச்சிவாய் எழுத போறேன்? அப்ப சின்ன பொண்ணு, நீ இப்ப ஓம் நமச்சிவாய 100 பேப்பர்ல எழுதுனேன்னா உனக்கு அங்க வந்து எக்ஸாம்ல சாமி வந்து எழுதிருமோ? ஆமா, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு. படிக்கணும் சின்ன பொண்ணு, படிக்கணும். படிச்சு என்னத்தையாவது எழுதுனாதான் மார்க் போடுவாவ, பாஸ் ஆக முடியும். இங்க ஓம் நமச்சிவாய எழுதுனா மட்டும் பாஸ் ஆக முடியாது. சியாம்ப ஆளாளுக்கு என்னைய ஓட்டுறியே. சாமிகிட்ட இப்படி எழுதணும்லாவது சாமி பாவப்பட்டு கொஞ்சம் மார்க்கு இருக்கு போடுறைய மனசை மாற்றி கொஞ்சம் அப்படியே என்னத்தையாவது எழுதி வச்சிருக்கத பார்த்து கண்டுக்காம அப்படியே மார்க் போட்டு விட்டா பாஸ் ஆயிடுவோம்ல. அதுக்கு தான் அப்படியே எழுதுறேன். ஓஹோ, அப்படி. இவளுக்கு பரிசு பேப்பர் திருத்தும் போது மட்டும் அவ்வளோ கோமாக்கு போயிடுவாவ. அதனால அப்படியே டிக் பண்ணிட்டு மார்க் போட்டு போறதுக்கு. ஏவ சும்மா இருங்கவ. என்னையும் ஓட்டுறதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தி கொஞ்ச நேரத்துக்கு நான் எழுதுறதுக்காவது தாங்கவே வேணாம். இப்போ எவனாவது வரும் அந்த பக்கம், அவன்கிட்ட பியானோ வாங்கி தந்துட்டு போனுவேன். அதை வச்சு எழுது. இல்லைன்னா எந்திரிச்சு போய் எனக்கு 2 பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டு பியானோவும் வாங்கிட்டு வா, வந்து எழுது. இது நல்ல கதையா இருக்கு. இவளுக்கு பேப்பர் வாங்க போகணுமா? வாங்க போவாதே, நான் எழுதி முடிச்சு எனக்கு மட்டும் பேப்பர் வாங்கிட்டு வருவேன். ஆம்ப சொன்னி இப்படி இருக்கா? அப்பயாயினும் உனக்கு 2 பேப்பர் எடுக்கும்போது எனக்கு பியானோ எடுத்துட்டு வரலாம்லாவ. ஏப்ப அங்க பியானோக்கு குத்துப்பிடிவே. பியானோலாம் ஒருத்தரும் திருப்பி தரமுண்டாவே அந்த ஆளு தரமுண்டாரு. நீ அதனால வீட்டுல போய் எடுத்துட்டு வரலாட்டி ஓடு. யாராவது எழுதி முடிச்சுட்டு வேண்டான்னு கொண்டு போய் கொடுத்துருந்தோம்னா அங்கே பியானோ இருக்கும். உனக்கு வேணும்னா சீக்கிரம் போய் எடு, இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. போ, அவ்வளோதான் சொல்லுவேன். இவ ரொம்ப பண்ணியல்னா பேப்பரை கிழிச்சு போட்டு போயிருவேன் பத்துக்க. போ, அப்புறம் பரீட்சையில ஃபெயில் ஆகு. ஃபெயில் ஆகணுமா? போங்க, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் பேனா. பாரு இப்போ எப்படி ஆளு வாடுதுன்னு. சே, பாவம் போய் சின்ன பொண்ணு, எத்தனை தடவை எந்திரிச்சு போயிருப்பா தெரியுமா? ஆமா, அவி அம்மா ஒரு பக்கம் வீட்டுக்கு போய் அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா, அந்த பத்திரத்தை கொண்டா இந்த பத்திரத்தை கொண்டா, அதை செய்ய இதை செய்ய கூப்பிட்டுட்டே இடந்தாவ. பாவம் அந்த பிள்ளை. சரி விட்டு, சின்ன பிள்ளை தானே, ஓடி ஆடி வேலை செய்ய வேண்டிய வயசு, போயிட்டு வரட்டும். நம்ம அப்படியா, நமக்கு கூச்சமா இருக்காதா? நம்மளும் எப்ப போய் எந்திரிச்சு போகணும்னா. அவட்ட வரும்போது 2 பேப்பர் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வான்னு சொன்னோம் இல்லையே. அவ வேற அவளுக்கு மட்டும் பியானோ எடுத்துட்டு வந்துருவாளோ. இவன் மட்டும் போய் அவளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டா, இவளுக்கு மட்டும் அவ வாங்கிட்டு வருவா. ஒன்னும் எடுத்துட்டு வர மாட்டா பாரு. நான் சொல்றேன் சின்ன பொண்ணு எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கிட்டு வருவாங்க. நான் சொல்றேன் எடுத்துட்டு வர மாட்டாங்க. அவ கொண்டு வந்தாலும் சரி கொண்டு வரலனாலும் சரி, நானே இதை முடிச்சுட்டு போயிட்டு வேற பேப்பர் வாங்கிட்டு தான் வருவேன். அங்க கூட்டமா இருப்போம். எக்ஸ்ட்ரா பேப்பர் நீயே போய் வாங்கிட்டு வா, எனக்கும் சேர்த்து வாங்க. ஏன்னா ஒரு 5-6 பேப்பர் வாங்கு. வேற எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சிட்டுன்னா அப்புறமா விடிய முழிச்சிருக்கணும். வேற எழுதாம இருந்தோம் ஐயா, தூங்கிடுவோம். அதெல்லாம் தூக்க மாட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு காப்பி எங்கேயாவது கொடுப்பாவ, காப்பி வாங்கி குடிக்க வேண்டியதான். சுண்டல் கிண்டல் புளியாதொரை இந்த மாதிரி ஒவ்வொன்றா கிடைக்கும். வாங்கி தின்னுட்டு தெம்ப உட்கார்ந்து எழுத வேண்டியதுதான். இவ சோனி, அந்த சைடு கோயிலுக்கு அந்த பக்கம்லாம் போனேன்னு வையன், ஒரே லவ்வர்ஸ் தான். அவ்வளவும் ஜோடியா கிடக்குவேன். அங்கதான் சதீஷும் கிடக்கான். எதுக்கு லவ்வர்ஸை வேடிக்கை பார்க்கறதுக்கா? இல்லவே, அந்த பக்கம் ரம்யாலாம் கிடக்காளா, அதனால அங்க சைட் அடிக்கிறதுக்கு போயிட்டான். போட்டு இன்னும் சைட்டு தான் அடிச்சுட்டு இருக்கானாக்கும். அந்த பிள்ளைலாம் அவன்கிட்ட பேசாது. அதுதான் எங்களுக்கும் தெரியுமே. அவன் இதையும் முரளி மாதிரி தூரமா இருந்தே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பான். அப்படிதானே பேப்பு மாதிரி? ஆமா, கிருக்கேன் சொன்னா கேட்க மாட்டான். கேவல வளாதெல்லாம் அங்க போய் தூரம் போனா கேட்கவே மாட்டான். கேட்டா இது வாலிப வயதும்பா. அச்சோ பாவம் சதீஷ். அவனாவே பாவம், அவனெல்லாம் சரியான உணவை. இப்ப அங்கே கடக்கவளுக்கு காப்பி சுண்டல் கடலை அப்படின்னு ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்துட்டு இடப்பாடுவேன். இந்த பக்கம் வந்த ஒண்ணு நம்ம கேட்டுருவோம்னு சொல்லிட்டு இந்த பக்கமே வராண்டானுவ பேரு. ஆமா, அவன் அப்பயே சொல்லிட்டான், என்னைய கூட்டு அதை வாங்கிதான் இதை வாங்கிதான்னு சொன்னா சுவாட அப்படி கண்ணன் வண்டி விடுவேன்ட்டான். அப்படியே சொன்னா வரட்டும், எனக்கு வாங்கி தரலன்னு கேட்டுற மாட்டேனாக்கும். ஆமா, வாங்கி தந்துட்டு தான் மறுவேலாம் பார்ப்பான் பேரு.
எப்ப சோனி இந்தா ஒரு பண்டிலே வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி போய் சின்ன பொண்ணு இவ்வளவு வாங்கிட்டு வந்த? நான் சொன்னேன்ல சின்ன பொண்ணு வாங்கிட்டு வருவான்னு. ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் தான் கேட்டேன், பியானாவும் 2 பேப்பரும் தாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் கொடுக்கறதுக்கு எல்லாரும் அங்கே பேப்பர் இல்லாமல் இருக்காவனே கொண்டாக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன் தாங்கன்னு ஒரு பண்டிலாக வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு தேவையான அளவு எடுத்துட்டு நான் அந்த பக்கம் கொடு, அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருவோம். சரி சின்ன பொண்ணு, சரியான பேக் இந்த சின்ன பொண்ணு. அவ்வளவுதான் ஒருத்தையும் உனக்கு தரலாத, வேற என்னத்துக்கு நீ அவ்வளவுக்கு வாங்கி கொடுக்க? ஏன்ப உனக்கு இந்த பொறாம? சரி, நமக்கு வேணும்னா வேற நம்மளும் மறுபடியும் எந்திரிச்சு போகணும்ல. கூட்டமா இருக்கு, யாரு மேலேயாவது மிதிச்சுட்டு கரடு கட்டவே மேலே சங்கிலே யாரும் மிதிச்சிட்டோன்னா கொண்டுக்கிட்டு போட்டுட்டுன்னா போச்சுல. அதனால நம்ம ஒரு வாரமாங்கனே கடப்போம், அதான் நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, அவ்வளவும் கோயிலுக்கு வரதுவல, சாமி கும்பிடுறதுக்கு வரதுவல, இல்லைன்னா படுத்து தூங்க வரதுவலான்னு தெரியல. சிவராத்திரிங்கிறது முழிச்சிருக்கிறதுக்கு தானே, எல்லாம் கலந்து தூங்கிட்டு கிடக்குவேன். வீட்டுல இருந்து பாய் தலைவணி பெற்சிட்டு அவ்வளவு எடுத்துட்டு வந்துட்டு படுத்து கிடக்குவேன் மூளைக்கு மூளை. எல்லாராலையும் நம்மளே மாதிரி முழிச்சிருக்க முடியாதுல்ல. அப்பனா வீட்டுக்கு போய் தூங்கணும், கோயிலே வந்து தூங்குவாவே. இப்ப கோயில்ல தங்குறத நல்லதுன்னு நினைச்சு தங்குவாவ ஒரு சில பேரு. இதுல என்ன இருக்கு, எல்லாருக்கும் சாமியோட அனுகிரகம் கிடைக்கணும்னு ஒரு ஆசைதான். நம்மளும் என்ன பண்றோம், பேசி பேசி இருக்கோம் எழுதிக்கிட்டு. இதே மாதிரி அவியலுக்கு பேச ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவாவ, தூக்கம் வந்தா தூங்க தான் செய்வாவ. இன்னைக்கு அவ்வளோ முழிச்சிட்டு நாளைக்கு காலையிலே போய் படுத்துட்டு எத்தனை மணிக்கு எந்திக்காவன்னு பாரு அவ்வளோ. எங்கதான் நம்ம தான் விடிஞ்சதும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே. ஆமா, வீட்டில் போய் படுத்தனா அந்தாலும் மட்டையாயிருவோம். நேரா போய் குளிச்சுட்டு கிளம்பிடணும், அப்பதான் காலேஜுக்கு போக முடியும். நானும் லீவ் போட்டுருவேன்ப்பா, அம்மாட்ட சொல்லிடுவேன். ஏம்மா நைட்டு ஃபுல்லாக முழிச்சது எனக்கு தூக்கமாக வருது, காலேஜ்லலாம் போய் தூங்கிட்டு அடப்பேன், அதனால நான் இங்கே தூங்கிடுறேன்னு சொல்லிட்டு படுத்துருவேன்ப்பா வீட்டுக்கு போய். நானும் காலேஜுக்கு போயிடுவேன்ப்பா. போ, எனக்குன்னு வந்துச்சு. எனக்கெல்லாம் கோச்சிங் இருக்கு, நானும் கண்டிப்பா பெய்யே ஆகணும். நானும் போயிடுவேன். இப்போ புமாரி நீயும் போறியா? ஆமா, வேற லீவ் போட்டு வீட்டில் என்ன பண்றது? சி, நான் அதுக்கு நானே காலேஜுக்கே வந்து தூங்கிக்கிடுறேன். ஆமாண்ணே, அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி அபிஷேகம் 2 ஐயோட முடியுதுமா, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருக்கையே இருக்கலாம், கிளம்பலாமா. எனக்கு காலையிலே பள்ளியோடத்துக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்ய வேண்டிய வேலையே கிடக்கும்ல. அதனால அதுக்கப்புறம் அபிஷேகம் முடிஞ்சப்புறமா வேற ஒரு வழியும் கிடையாது. ஆமா, அது 5:30 போல அப்புறம் கிளம்பி நான் வீட்டுல போய் சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. சரிம்மா, சரி பார்த்துக்கிடுங்க, நான் போய் வேலையை பார்க்கேன். சரிண்ணே, எல்லாம் பஜனை படிக்கலாம் படிக்கட்டும், நாங்கள் வந்து வேலையை சீக்கிரம் சட்டுப்பட்டுன்னு முடிக்கும். பாருங்க லட்சுமி சரசெல்லாம் எங்க? தேங்காய் எங்க திருவண்ணா அவ்வளோ தேடிட்டு நடக்கி ஒருத்தையும் காணுமே. அவியல்வெல்லாம் அம்மன் கோயிலுக்கு போயிருக்காவ, அங்க இருக்கு இப்ப போனாலுவே. அங்க போன முறைலாம் என்னமோ புளியாதோரெல்லாம் தந்தாவே, நல்லா தின்னுட்டு வந்து டேஸ்டா இருந்துட்டு இருந்தாளுவே. அதனால அந்த பெரிய பொண்ணு ஊமாலம் தான் கூப்பிட்டு போயிருக்காளுவே. சும்மா அது இருக்கவளையும் இருக்க விடாம வல்லாதலையே இழுத்துக்கிட்டு போனாலுவே. அது சரி, இங்க இருந்தா எல்லாம் கிடைக்குமே, அப்புறம் என்னத்துக்கு அவ்வளோ அப்படி ஓடணும்? வேற இங்க கிடக்க வேலையை யாரு பாப்பா? நமக்கு முடியலன்னா நல்ல சாந்தி மீனாலாம் இருக்கால, அவளை எவ்வளவு ஒருத்தையோ கூப்பிடுவோங்க. எனக்கு உங்களுக்கு பின்ன இது தேங்காய் தானே திருவணும், கொண்டாங்க நான் திருவுறேன். எடுத்துக்கொண்டு போட்ட தேங்காவெல்லாம் அங்கே பூசாரி எடுத்துட்டாரு, அதனால தேங்காய் பத்தலன்னு நினைக்கேன். வீட்டில் போய் தான் எடுக்கணும். என் வீட்டில் கிடக்க வேணா போய் எடுத்துட்டு வரட்டுமா? ஆமா, எடுத்துட்டு வரியாப்போ? இருங்க கந்தா, எடுத்துட்டு வரேன். ரெண்டு உன் அவள்கிட்ட போன பண்ணி சொல்லு, எடுத்துட்டு வரட்டும். சின்ன பொண்ணை அப்பத்துல இருந்து ரொம்ப முறை அனுப்பிட்டேன், இதுக்கப்புறம் அவட்ட சொன்னா போவாமண்டா, அதுக்கு தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அலுவலை. சரி நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, அப்போ போய் எடுத்துட்டு வா. யாருமா தான் கிடந்து தூங்கி கிடக்குது, தூங்க வேற இடம் கிடக்கலையாக்கும். எந்திரிச்சு போங்கம்மாங்க. ஐயா தூங்கலையா, சும்மாதான் ஐயா படுத்திருக்கேன். முழுவ ஜாக்கி உடம்புடாவே போனாங்கிட்டு பாத்தியலக்க 3 3 ரோசஸ் பாட்டியும் பயங்கரமா பஜனை படிக்குதுவல. ஆமா, பெரிய பொண்ணு மாமியாரு அது படிச்சப்பறம் தான் அடுத்தே படிக்கணும்னு பாக்கும். அதுக்கும் நம்மளும் கத்தி கத்தி படிக்கணும். அப்பா வீட்டுல தான் இருந்தாரு. போ, வரட்டும், அப்பாவை ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லு. அடா, அவர் எங்க எடுத்துட்டு வருவாரு. சரி, அப்ப நானே போறேன். இவள்கிட்ட சொன்னா எடுத்துட்டு வருவாளோன்னு பார்த்தா எடுத்துட்டு வரமாட்டேன்ட்டாள்வாள. நம்ம தான் போடும் போல இருக்கு. சரிதான், அதுவும் வேற பொட்ட பிள்ளைல அனுப்பையும் பயமா தான் இருக்கு தனியா.
பாத்தியா அம்மா நான் போவேன்னு பார்த்தா என்கிட்ட நாலு பிட்ட போட்டு பார்த்தா போமட்டேன்னா பாட்டு கிளம்பிட்டா. போயிட்டு வர வேண்டியதானே அம்மா ஓன்ட்ட தானே கேட்கா. போ நீ போ, என்ன ஏன் சொல்றா? போய் உங்களுக்கு காப்பி வேணுமா? ஓய் அது என்ன எதுனாலும் சோனிக்கு மட்டும் அது வேணுமா இது வேணுமான்னு கேட்க, ஏன் எங்களுக்கு வேணுமான்னு கேட்க மாட்டியோ? நீ தான் பெனாயில இருந்தாலும் குடிப்பியே, உன்கிட்ட எதுக்கு கேட்கணும்? இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையால? எங்களுக்கும் காப்பி வேணும்ல, காப்பி ஊத்தி தா எங்களுக்கும். நல்ல வேலை, நாங்களே இன்னும் கொஞ்சம் கழிச்சு காப்பிக்கு எந்திரிச்சு எங்க இருக்குன்னு பார்த்து வாங்கி குடிக்கணும்னு நினைச்சோம். நல்ல வேலை நீயே கொண்டு வந்துட்ட. அப்படியே எங்க எல்லாருக்கும் ஊத்தி தாள. கொஞ்சம் பொறுங்க, கப்பு எடுக்க கார்த்தி போயிருக்கா, கப்பு வரட்டா ஊத்தி தாரேன். கப்பு இல்லாம வெறுங்கையை ஆட்டிக்கிட்டு தான் இங்க வந்து காப்பி வேணுமான்னு வந்தியாக்கும். அந்த சக்குக்குள்ள காப்பி இருக்கா இல்லையா? கப்பு வந்தப்பறம் காப்பி ஏறணும், காப்பி சர்வீஸ் எடுத்துட்டு வருவாங்கிறது அதானே. இதுக்குதான் சோனி வேணுங்கிறது. கரெக்டா சொன்ன பத்துக்க. இதுக்குள்ள கொஞ்சம் மண்டி மட்டும் தான் இருக்கு. காப்பிய கப் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன், சர்வீஸ காப்பி ஊத்திட்டு வர சொல்லியிருக்கேன். ஊத்திட்டு வருவேன், வந்ததும் தரேன்னா. ஆமா முடிச்சிருந்து எவ்வளவு எழுதியிருக்கேன் இவ்வளவு நேரம் காட்டு பாப்பா. உன் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் குவாலிட்டினாப்ல தான் இருக்கும். சாமிக்காவது புரியுமா இல்லையா? ஓம் நமச்சிவாய எழுதுனியா, மொட்டையா அப்படியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதுனியா? நீ மூடு எல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்ல அவதான் திட்டிக்கிட்டே இருக்கான்னு தெரியல, அதுக்கப்புறம் எதுக்கு நீ அவகிட்டே போற? அவனுக்கு அவகிட்ட திட்டு வாங்கலன்னா நிம்மதியாவே இருக்க முடியாது. இருக்கேன் தேவையில்லாம என்கிட்ட ஏம்ல வர. சும்மா சோனி உன்கிட்ட விளையாடாம வேற யாருக்கிட்ட விளையாடுவேன்னு சொல்லு. பாரு நம்ம ரெண்டு பேரும் மேட்சிங் ட்ரெஸ், செருப்பு பிஞ்சிரும் தூர வேறு. எங்க அம்மா வந்தனா சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்க. கூல் சும்மா ஃபன் செருப்பு வேற எவகிட்டயாவது போய் இப்படி பல்ல காட்டு, என்கிட்ட எல்லாம் பல்ல காட்டாத. ஜெகனே அந்த சக்கை கொண்டா. என் நண்பன் கூப்பிடுறான், போயிட்டு வந்து உங்களுக்கு காப்பி தாரேன். சீக்கிரம் கொண்டால. இப்ப எங்களுக்கு காப்பியே வேண்டாம், நாங்களே வேணும்னா வந்து வாங்கி குடிச்சுக்கிட்டோம். அட எல்லாருக்குமே நாங்க தேடி போய் தான் கொண்டு கொடுக்கோம். ஏன்னா லைன்ல கூட்டம் அலமோதிருது, அதான் இருக்க இடத்துக்கே போய் கொடுத்துடுறோம். அதனால நானே கொண்டு வந்து தாரேன். ஓகே பேபி. செருப்பு பிஞ்சு உள்ள நாய பேபி கிபி என்னன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்குல்ல இவனுக்கு. எப்படி பேசிட்டு போறான் சோனி. அவனுக்கு எப்பயுமே உன் மேல ஒரு கண்ணு தான். போ வரட்டும், அவன் கண்ணு அடுத்த முறை நோண்டிடுறேன். ஐயோ பாவம் ஜோனி. பாவம் பே, அவன் எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட வந்து பேசுறான், கொஞ்சமாவது அன்பா பேசுப. எதுக்கு அவன் பேரையும் என் பேரையும் சேர்த்து வச்சு அடுத்து என் பேரை டேமேஜ் பண்றதுக்கா? தேவையில்லம்மா, தேவையே இல்லை. என்னைய மட்டும் ஈஸியா டேமேஜ் பண்ணுவா தானே. இங்க பாரு, உன் ட்ராக் வேற என் ட்ராக் வேற. தேவையில்லாம பேசி இது பண்ணாதானே. நான் இவன்ட்ட பல்ல கட்டி பேசிட்டா இருக்கேன், நீ எனக்கு சரண் கிட்ட பேசுவல்ல. என்னமா நான் இல்லாத பிள்ளாத சொன்ன மாதிரி இவனுக்குற. சீப்ப அவங்கிட்ட நான் பேசி ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது தெரியுமா. நான் நம்ப மாட்டேன். நீ நம்பலன்னா போ. இதே மாதிரி சிவராத்திரிக்கு போன முறை அவன்கிட்ட நான் பேசவே இல்லை. போன முறை அவன் வந்திருந்தான், அப்பயுமே நான் பேசல. பத்தியா நீ நல்ல ஞாபகம் வச்சிருக்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க. அப்ப உன்னால என்ன அவனை மறக்க முடியல அவதானே. சீப்ப இந்த முறை அவன் வந்தான் வையா, கன்ஃபார்மே பண்ணிடுவேன். அவன் எதுக்கு இங்க வர போறான்? போன முறைன்னா அவைய பெரியம்மா விட யாரோ இருக்குன்னு வந்தான். இப்பதான் அவிய வீட்டுல யாருமே இல்லையா, அவன் வரையே முண்டா, வாய்ப்பே கிடையாது. இவ இல்ல, அவிய வீட்டுல ஆளு வந்துருச்சு, நான் அன்னைக்கு பார்த்தேன். என்னதான் சொல்றா? ஆமா, அவிய வீட்டுல லைட் எல்லாம் கூட எரிஞ்சிச்சு. நான் இப்ப கூட அந்த தெரு வழியா தான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு பாத்திரம் எடுத்துட்டு வர சொன்னாவளா, அப்ப போயிட்டு வரும்போது கூட அங்க லைட் எரிஞ்சிச்சு, ஆள் சத்தெல்லாம் கேட்டுச்சு. வெளியில 2-3 வண்டி கார் எல்லாமே நின்னுச்சு. அப்ப கண்டிப்பா அவன் வந்திருப்பான். இங்க பாரு சோனி, அவன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவையில்லாம நீ என்னைய வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காத பத்துக்க. ஐயா யார் வந்தா என்ன வரலன்னா என்ன, இன்னைக்கு கோயிலுக்கு எல்லாருமே வருவாங்க, அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ண முடியுமா? அப்படி சொல்லுப்பா பூமாரி. இவ தேவையில்லாம என்னைய வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்கா. அவ உன்னைய மாட்டி விடலான்னு நினைச்சிட்டே இருக்கான்னு நினைக்கேன். அப்படிதான் போல, சரியான பொறாம பிடிச்சவாமா. நான் மாட்டி விடுறதா இருந்தா உன்னையெல்லாம் எப்பயோ மாட்டி விட்டுருப்பேன் தெரியுமா. அப்புறம் எதுக்கு என்கிட்ட தேவையில்லாம அவன் டாபிக்கே எடுத்துட்டு இருக்க? சும்மாதான் உன்னை வெறுப்பேத்தி பாக்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கணும் பே, அப்ப தெரியும் என் கஷ்டம் என்னன்னு. என்ன சாபமா? ஆமா பே, சாபம்னே நினைச்சிக்க. ஐயோ, சிவராத்திரிக்கு கண்ணு முழிச்சிருந்து சாமிகிட்ட வேண்டு வாழ்வான்னு பார்த்தேன்னா மாறி மாறி ஒருத்திக்கு ஒருத்தி அக்காளும் தங்கச்சியும் சண்டை போட்டு சாபம் விட்டுட்டு அக்காளுவளே. ஐயோ நான் அப்ப அவியன இருப்பாவ வீட்டுல கிடைச்சிக்கலாம் வந்தே பாக்கலான்னு. நீ என்னன்னா அவியன வெளியே போயிட்டாவங்க. ஆமா நீ அத்தம் லவர்ஸ் டேன்னு சொல்லிக்கிட்டு வெளியே போயிட்டாவ, வெளியே சாப்பிட்டுக்கிட்டியோன்னு. இன்னைக்கு கோயிலுக்கு எங்கேயோ எல்லாரும் ஒன்னா போறோம்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கும் கிளம்பிட்டாவ. வேற போறையில போக வேண்டாம்னா சொல்ல முடியும். சரி சந்தோஷமா போயிட்டு வந்துட்டு போட்டு இருந்துட்டு போட்டுன்னு நானும் அனுப்பிட்டேன். அட சரியா போச்சு போ. வீட்டுல மாமியாருன்னு நீ என்னத்துக்கு இருக்கா?
உன் கைக்குள்ள அவியல்வா இருக்காண்டாமா. அட சின்ன பிள்ளைகள் சந்தோஷமா வெளியே கிளியே போயிட்டு வந்து சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே விடு. நம்ம இல்லாத சந்தோஷத்தை பிள்ளைகள் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போட்டுமேன்ட்டு தான் நான் நினைப்பேன். இப்பதான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயே இப்படி அனுப்புவேன். அதுக்கு தான் சொல்லியே, வேற அவியல் என்ன சந்தோஷமா இருக்கப்படாதுன்னு நான் சொல்லியே. அதுக்கு இல்லை ரமணி, அவளுக்கு வீட்லயே அடைச்சி போட்டிருந்தாலும் அவளுக்கு பழசிதான் ஞாபகம் வந்து கஷ்டப்படுவாள்ல, அதனாலதான் சரி சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அவள் ஃப்ரெண்டு அவியன்னு 4 பேரை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாள்ல. அவன் ஏதோ கோயிலுக்கு தான் போறேன்னு சொன்னாவே, அதான் போயிட்டு வந்துட்டு போட்டுன்னு விட்டேன். இல்லைன்னா நான் இங்கே ஊருக்குள்ள கோயிலில் நல்ல விசேஷமா தான் இருக்கு, இங்கே மருமூளை விட்டுட்டு அப்படி போயிருப்பேன். வேற அவியலும் எல்லாம் சேர்ந்து போறோன்றவளா, அதனால சரி போயிட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். அப்புறம் உன்னையே கூப்பிடலையாக்கும். என் மருமவ கூப்பிட்டா நான் தான் வரலாமா, நீ போயிட்டு வா, நான் இங்கே ஊருக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் உடனே கிளம்பிடணும். இப்படி வரமுட்டேன்னு நீ இப்படியே ஒதுங்கி இருந்தேன்னு வையா, கடைசியில் உடனே பூரா ஒதுக்கி விடுவாவே. எல்லாத்துலேயும் நானும் வரேன்னு போய் நிற்கணும். இப்படி கூறு கட்ட புஷ்பம் இப்படி இருக்கியே, நீ எதா இருந்தாலும் ஏன் கிட்ட சொல்லுக்க, நான் உனக்கு சொல்லி தரேன், அதை பற்றி நடந்துக்க. இதில் என்ன இருக்குது ரமணி, நம்ம கோயிலுக்கு போவோம் பாரு. நானே இப்போ கிளம்பியிருந்தா நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கேன். வேற அவியல்வா இல்லைன்னு தெரிஞ்சாம தானே வந்தேன். வந்ததுனால பாரு உன்னையும் பார்த்துக்கிட்டே, இல்லைன்னா நீ திரும்பிலாம் போயிருக்கணும். ஆமாம் அதுவும் சரிதான். போன வருஷம் கோயிலுக்கு நீ கூட்டு போனியா, நல்லா தான் இருந்துச்சு. அதான் சரி அப்படியே உன் மருமூளையும் பார்த்துட்டு மோனையும் பார்த்துட்டு அப்படியே முழிச்சிருந்தாப்புல இருக்கும், அப்படியே பேசிட்டு வருவோமா நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். இந்த பையனை கூப்பிட்டே வரமுட்டேன்னு தான் சொன்னான். வேற சஞ்சய் தான் வற்புறுத்தி கூப்பிட்டுட்டு வந்தான். சரி என்னம்மா பெரியமாவை பார்த்தாச்சுல்ல, அவ கிளம்புவோமா? எல்லாம் கொஞ்சம் இரு, பொறுமையா போலாம். ஏன் ஆளா பறந்துட்டு டக்க? இல்லம்மா வந்தாச்சு பார்த்தாச்சு, இனிமே கிளம்ப வேண்டியது தானே. ஐயா அவ இருக்கணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கா, நீ என்ன கிளம்பணுங்க. பெரியமா அம்மா வீட்ல இருந்து வரும்போது பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தா பெரியமா. அப்படிதான் சொல்லுவேன், அப்படி சொன்னதுனால தானே நீ வந்த. அப்படியே மச்சான், அப்படியே சொல்லிட்டு வந்தா. நைட்டு பூரா கோயில்ல நல்லா ஜாலியா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு தானே வந்தா, இல்ல சும்மா இல்ல. அவன் அப்படிதான் சொல்லிட்டேடப்பா இருப்பான். வாக்கா அப்படியே எந்திரிச்சு கோயிலுக்கு போவோம், கொஞ்சம் அப்படியே நேரம் போயிரும்ல. ஆமா சரி வாக்கா போவோம். அப்ப பயில 2 வாரம் இருப்பானுல வீட்டை பார்த்துட்டு. இல்ல பெரியமா நாங்களும் வரோம். நீங்களும் வீட்டுல பத்திரமா இருங்க, தூங்கணும்னா தூங்குங்க, நாங்களும் விடிஞ்சதுன்னா வருவோம். அப்படியே ஆளும் வீட்டை பத்திரமா பாத்துக்கிடுங்க. ஐயோ நாங்களாம் வீட்டுல தனியா இருந்துக்கிட மாட்டோம், பயமா இருக்கோம், நாங்களும் கோயிலுக்கு வரோம். சரி வாங்கய்யா, கோயில்ல படம் கூட எதுவும் போடுவாங்க, பார்த்துட்டு பொறுமையா வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இடையில தூக்கம் வந்துச்சு வேணா வந்து படுங்க. சரி பெரியமா. சரி இந்த கதவை பூட்டி போட்டு வரேன். போன முறை ஷியாம் வந்தாம்ல, இந்த முறை நீ மாட்டிக்கிட்ட. டேய் நீ எல்லாம் ஒரு முடிவோட தான் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லு. அட வாமச்சான் சிவராத்திரி நல்லா இங்க ஜாலியா இருக்கும். ஷியாமு போன தடவை வந்துட்டு படாத பாடுபட்டு போனான், அதான் இந்த முறை கூப்பிட்டா எப்படியும் வரமுண்டான். அதான் நல்ல வேலை நீ கிடைச்சேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். அடப்பாவி, நான் தான் உன்னைய வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தேன்னு நினைச்சேன், கடைசியில பார்த்தா நீ பிளான் பண்ணி என்ன வர வச்சிருக்க. ஆமா உன்னைய வாண்டடா நான் வான்னு கூப்பிட்டா நீ வரமாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொன்னதுனால தானே நீ வந்த. சரி வா, டைம் ஆகுது, போவோம் கோயிலுக்கு.